ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நெக் இப்படி வைட் அண்ட் டீப்பாக லூஸாக இருந்தால் எப்படி சிம்பிளாக ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடிஸில் இருக்கிற ஷோல்டர் பார்த்தீங்கன்னா வித்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அது ஷோல்டர் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வித்து வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். இதை மெஷர் பண்ணும்போது 2.5 இன்ச்சஸ் இருக்குது, எனக்கு 1.5 இன்ச்சஸ் போதும். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நியூவாக ஒரு ஆர்ம் கர்வ் நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ண இடத்த கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நார்மலாக நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஷோல்டரோடைய வித் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டாப்புடைய நெக்லைனும் ரொம்ப வைட் அண்ட் டீப்பாக இருக்குது. ஸோ இதையும் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக தான் ஆல்ட்ரு பண்ணணும். ஷோல்டர் வந்து கன்சீல் பண்ணியிருக்கிறதுனால ஸ்லீவை ரிமூவ் பண்ணி ஆல்ட்ரு பண்ணால் தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவை ஃபுல்லாக பிரித்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்லீவ் பிரித்ததுக்கப்புறமா இந்த ஒர்க் பண்ண ஏரியாவில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த பீட்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ண உடனே ஹேண்ட் ஸ்டிச்சோ இல்லை கம் போட்டோ இதை லாக் பண்ணிவிடுங்க, இல்லைனா அந்த பீட் கண்டினியூஸாக பிரிய ஆரம்பிச்சிடும். நெக்லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் டவுன் மார்க் பண்ணிவிட்டு அதை ஆர்ம் ஹோல் கர்வோட கனெக்ட் பண்ணி இப்படி க்ராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு நெக்கோடைய டெப்த் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் நீட்டாக இருக்கும். உள்ளே இந்த மாதிரி டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட் ஷோல்டர்லேயும் இதே மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ரொம்ப ஆல்ட்ரு பண்ண மாதிரி எதுவுமே தெரியாது, நீட்டாக தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. இது போட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஷோல்டர் ஃபால் எதுவுமே இல்லை, நெக்கும் பாருங்கள் தூக்காமல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி வைடாக இருந்த நெக்லைனை சிம்பிளாக ஆல்ட்ரு பண்ணி ஃபிட்டிங்காக கொண்டு வந்தாச்சு. நீங்களும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி வைடாக இருக்க நெக்லைனை இந்த மெத்தடில் ஆல்ட்ரு பண்ணி பாருங்கள்.